லவ் மேரேஜ் பண்ணா பேரண்ட்ஸ் கேஸ் போடுவாங்களா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, கிட்னாப் கேஸ் போடுவாங்களா, மித் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டவுட்ஸ் நிறைய இளஞ்சோடிகளுக்கு இன்னைக்கு இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு கூட இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணா பேரண்ட்ஸ் லீகலா என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லவ் மேரேஜ் சட்டப்படி செல்லுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி திருமணம் செய்து கொண்ட இந்த இரண்டு பேருமே ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின், சிக் இதுல எதை சார்ந்து வேணாலும் இருக்கலாம். திருமணம் செய்து கொண்ட ஆணுடைய வயது 21 வயது கண்டிப்பா பூர்த்தி ஆயிருக்கணும். பெண்ணுடைய வயது கண்டிப்பா 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். இது ஆகியிருந்து அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா சட்டப்படி வேலிட் தான். அது மட்டும் இல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் மனநலம் சரியா இருக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே வேற மேரேஜ் நடந்திருக்க கூடாது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி இன்டர் காஸ்ட் அப்படி இல்லைன்னா இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் பண்ணிருக்கணும். கோர்ட்ல அப்படி இல்லைன்னா SROல ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிருக்கணும். அவங்க ரெண்டு பேருமே மேஜரா இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸோடைய பெர்மிஷன் சட்டப்படி கட்டாயமா தேவையில்லை. பேரண்ட்ஸ் என்ன கேஸ் போடலாம்? IPC செக்ஷன் 361, 363 படி கிட்னாப் கேஸ் போடலாம். ஆனா அந்த பெண் 18 வயசுக்கு மேல இருந்தா, அந்த பெண்ணுடைய விருப்பத்தின் பேர்ல அந்த திருமணம் நடந்து இருந்தா அந்த கிட்னாப் கேஸ கண்டிப்பா நிலைநிறுத்த முடியாது. ரெண்டாவது, அப்டக்ஷன் ஆர் ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி இல்லனா மிரட்டி துன்புறுத்தி அந்த பெண்ணை திருமணம் செஞ்சிருந்தா அது நிரூபிக்கப்பட்டதுன்னா அந்த திருமணம் செல்லாது. அப்படி இல்ல அந்த பொண்ணே தான் தன் விருப்பத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸும் நிலைநிறுத்த முடியாது. இத சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள்ல சொல்லிருக்கு. மேஜர் பெண் தனியா தன்னுடைய வாழ்க்கை முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு. மூணாவது விஷயம் என்னன்னா, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடலாம். பெண்ணை காணோம், அவங்கள கண்டுபிடித்து கொடுங்க, அவங்களை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரியாலாம் ரீசன் சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடலாம். அந்த பெட்டிஷன் அடிப்படையில போலீஸ் பெண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கோர்ட் முன்னாடி ஆஜர் பண்ணுவாங்க. கோர்ட் கண்டிப்பா அந்த பெண் மேஜரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ரெண்டாவது, அந்த பெண்ணுடைய விருப்பத்தின் பேர்ல தான் அந்த திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இது ரெண்டுமே கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படும். அந்த திருமணம் வேலிடான திருமணமா இருந்ததுன்னா. லதா சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்டர் காஸ்ட் ஆர் லவ் மேரேஜ் பண்றது குற்றம் இல்லை. மேஜரான பெண் வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகியிருந்து யாராவது உங்களை மிரட்டுனா கண்டிப்பா இந்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.